வணக்கம், வெல்கம் டு வாசுகி ஸ்லோகம் கிளிட்டர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஹனுமனோட ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹனுமன்னாலே நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், பிரேவ். சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மதர்ஸ் வந்து ஹனுமனோட டாலர்ஸ் கூட போட்டு வச்சுருப்பாங்க. சின்ன குழந்தைங்க மாத்திரம் இல்லாமல் பெரியவங்களும் ஹனுமனோட டாலர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஹனுமனை ப்ரே பண்ணோம்னா நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம், பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவரோட ஸ்லோகம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒய் வி ஷுட் லேர்ன் ஸ்லோகா அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்லோகா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சில ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஏன் ஸ்லோகம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் ஸ்லோகம் லேர்ன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஸ்லோகம் லேர்ன் பண்ணலாங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்ஸே கிடையாது. 3+, 20+, 30+, 50+, 70+ன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம யார் வேணாலும் ஸ்லோகம் லேர்ன் பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் ஃபஸ்ட்டு திங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ்லேயே வந்து ஒரு தனித்துவமாக தெரிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணுற குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தை இருந்தாலும் இங்கே போயிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வாங்க, அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க எல்லாரையும் ஒரு அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய பர்சனாகவும் ஆகிடுவாங்க அவங்க ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ண. அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிளாஸில் மேம் டீச் பண்ணுறது வந்து மறக்காமல் இருக்கணும் இல்லைங்களா? மெமரி பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து மக் பண்ணுறது கிடையாதுங்க. அவங்க சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலுமே நம்ம வந்து அதை போயிட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸு, கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ அந்த படிக்கிற விஷயங்கள் நமக்கு மெமரியில் இருந்ததுனா தான் நம்ம போயிட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெமரி பவர் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். அண்ட் செகண்ட் திங் இஸ் நல்ல அட்டென்ஷனாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை சொன்னால் கூட வந்து ஒரு அட்டென்ஷன் இருக்கும். அதில் அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் வந்து எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் அதை வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாஸில் மேம் டீச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டீச் பண்ணுற வரைக்கும் அதை லிசன் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து அந்த குழந்தைக்குள்ளே வந்துடும். ஏன்னா மற்ற பசங்களோட விளையாடாமல் ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற திங்க் வந்து அவங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலயமா நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பேட் வைப்ஸ்லாம் வெளியே போயிட்டு அவங்க நல்லா எனர்ஜியாக இருக்கிறத நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா ஸ்லோகம் கிளாஸ்க்கு வந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 15 இயர்ஸாக ஸ்லோகம் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். போத் ஆன்லைன்லேயுமே எடுத்துகிட்ருக்கேன், ஆஃப்லைன்லேயுமே எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு எந்த ஏஜ் லிமிட்ஸுமே இல்லை. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே வந்து கிளாஸஸ் கற்றுக்குறாங்க. ஸோ நீங்களும் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நல்லா கிளாஸில் அட்டென்ஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க உடம்புக்குள்ளே இருக்க பேட் வைப்ஸ்லாம் போயிட்டு அந்த குழந்தைங்க வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா அவங்களுக்குள்ள குட் வைப்ஸ் நிறைய வந்து அவங்க வந்து எனர்ஜியாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ழ, ர, வ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் மாத்திரம் அவங்க வாய்க்குள்ளே வராமல் இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா இது ஒரு நல்ல டங் ட்விஸ்டர்னு சொல்லலாம். அவங்க டங்கில் இருக்க அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க பாடியில் இருக்க சில நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து நல்லா உச்சரிக்கிறத வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்களும் வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு 3 months 3 to 4 monthsலேயே வந்து அவங்க நல்ல ரிசல்ட்டை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. சில குழந்தைங்க 1 monthலேயே வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய குழந்தை இப்போ எல்கேஜி முடிச்சிட்டா மேடம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். இப்போ வந்து அவனுக்கு வந்து சரியாக இந்த வார்த்தைகள்லாம் பேச வரல. மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது என் குழந்தை வந்து இந்த மாதிரி பேசுகிறானே. ஏன்னா எல்லா மதர்ஸ்க்கும் இருக்குது இல்லைங்களா எக்ஸ்பெக்டேஷன், நம்மளும் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கணும் நம்ம குழந்தையும் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த மாதிரி பேசுகிற குழந்தைங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கில்ட்டினஸ் இருக்கும். நம்ம வந்து இப்படி பேசுகிறோமே, நமக்கு சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த நர்வ்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த குழந்தைங்க நல்லா பேசுகிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். இப்போ ஸ்லோகம் கற்றுக்காததுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இருந்தான்றதுக்கும் ஸ்லோகம்ஸ் கற்றுக்கினதுக்கப்புறம் அவனோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஆட்டிடியூட்ஸ்லேருந்து எப்படி இருக்குதுன்றது வந்து ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்களாகவே அதை அப்சர்வ் பண்ணவும் முடியும். ஏன்னா டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட சேர்ந்த குழந்தைங்கள்லாம் வந்து நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் ஸ்லோகம்ஸ் கற்றுக்கலாம். இப்போ மதர்ஸ் ஆஸ் எ குழந்தைய அந்த குழந்தையும் ஜாயின் பண்ணிக்கும், மதர்ஸுமே வந்து ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ மதர்ஸ் ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூஜை பண்ணுறாங்க வீட்டில், ஏதோ ஒரு பூஜை இருக்குதுங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னும் போது அங்கே போயிட்டு ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்கிறது, இந்த பாட்டு பாடுறது,
அதுக்கப்புறம் இந்த ஆரத்தி காமிப்பாங்க இல்லைங்களா, ஆரத்தி சாங்ஸ் பாடுறது, இந்த மாதிரி அந்த மதர்ஸ் வந்து ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது என்ன தான் நம்ம வந்து மொபைலில் டிவியில் ஆடியோஸ் போட்டுட்டு வீடியோஸ் போட்டுட்டு பூஜை பண்ணாலுமே நம்மளோட வாயை திறந்து நம்ம ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா நமக்குள்ளே வந்து அந்த எனர்ஜி இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம ஃபுல் பிளஸ்டாக இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்ன தான் டிவியில் போட்டு விட்டுட்டு பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பூஜையில் வந்து அந்த ஆத்மார்த்தமான என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாமாவே நம்ம வாயால் சொல்லி பூஜை பண்ணும்போது அதுக்கான ஹாப்பினஸுமே வந்து அதை நீங்களுமே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அதை வந்து பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் சொல்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன், நீங்கள் எதை நினச்சி பண்ணுறீங்களோ அதை வந்து குயிக்காக வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏஜ்டு பீப்புள்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே இப்போ வயசாகிடுச்சு, இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன், எதை எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்லோகங்கள் லேர்ன் பண்ணுறது மூலிமா சின்ன ஸ்லோகம்லேருந்து பெரிய ஸ்லோகம்ஸ்லேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மெமரி பவர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லோன்லியாக, சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏஜ் ஆகிட்டதுக்கப்புறம் லோன்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்க தனிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த தாட் இல்லாமல் இது கற்றுக்கிறது மூலயமா அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது ஒரு குட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நல்ல மெமரி பவரும் இம்ப்ரூவ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும். சில எல்லாம் ஏஜ் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஏஜில் வேணால் நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டர்னே சொல்லலாம் உங்களுக்கு ஸ்லோகம் சொல்கிறது மூலிமா. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம இப்போ ஹனுமனோட ஸ்லோகம்ஸ் பற்றி பார்த்துடலாம். புத்தி பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாத்யம், வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸோ ஃபஸ்ட்டு புத்தி பலம், நம்மளோட புத்தி இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு நல்லா பலமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். புத்தி பலம், யசோ தைரியம். அதுக்கப்புறம் நம்ம ஹனுமனோட ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், தைரியம், பிரேவ், நல்ல தைரியமாக இருக்கலாம். புத்தி பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம். நிர்பயத்வம் மீன்ஸ் பயம் இல்லாமல் இருக்கலாம், வித்தவுட் ஃபியர். பயம்னா வந்து ஃபியர் இல்லையா. ஸோ நிர்பயத்வம்னா வித்தவுட் ஃபியர், நிர்பயத்வம். அரோகதா, அரோகம் மீன்ஸ் வாட், டிசீசஸ். ரோகம்னா டிசீஸ், அரோகம்னா வித்தவுட் டிசீஸ். ஸோ ஹனுமனோட ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல நம்ம உடம்புல ஏதாவது வியாதிகள் இருந்தாலுமே நமக்கு வந்து அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணி விட்டுடுவார். ஸோ அரோகதா மீன்ஸ் வித்தவுட் டிசீஸ், அரோகதா. அஜாத்தியம், அஜாத்தியம் மீன்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லலாம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வில் பவர் இருக்கும், மன உறுதி இருக்கும். இப்போ ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மன உறுதி வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த டிட்டர்மினேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு செயல் எடுத்தாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஹனுமன் கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஹனுமன் பார்த்திங்கன்னா வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக ராமாயணத்தில் வந்து அவர் என்னெல்லாம் வந்து எவ்வளோ தைரியமாக வந்து அதுக்காகலாம் போராடி இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிரேவ்னஸ் வந்து தைரியம் வந்து நமக்கும் மன உறுதி இருந்ததுனால தான் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மனது உறுதி வந்து நமக்குமே இருக்கும். ஸோ டிட்டர்மினேஷன். அஜாத்தியம், வாக்படுத்துவம். வாக்படுத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹனுமன் வந்து வாக்கின் வீரியசாலி இல்லைங்களா. அவர் யார் என்ன சொன்னாலுமே அவர் சொன்னால் வந்து கரெக்டாக ஓகே ஹனுமன் சொல்லிட்டாரு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுமே இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலிமா வந்து ஒரு 10 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் வந்து இவர் சொன்னால் ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், இது கரெக்டாக தான் சொல்லுவார், நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கின் திறமைசாலி வந்து நமக்குமே கிடைக்கும். ஸோ வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமனோட நாமங்களை சொல்ல சொல்ல சேண்ட் பண்ண நமக்குமே வந்து இந்த மாதிரி பவர்ஸ்லாம் நமக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். புத்திர் பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம், அரோகதா, அஜாத்தியம், வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த ஸ்லோகத்தோட லிரிக்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராமன் டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.